நீ வருவன்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலடி. சும்மா உன்னை ஒரு வாட்டி தான் கூப்பிட்டேன், நீ வர மாட்டியோன்னு நினைச்சேன் நானு. ஆமா பவித்ரா, கடைசியா உன்னை நான் உன்னுடைய வளகாப்பப்ப தான் பார்த்தேனே. இப்போ உன்னுடைய பையனுக்கு வேற பர்த்டேன்னு சொன்னியா, அதனால தான் நான் உடனே வந்துட்டேன். அப்பனா நீங்க 2 பேரும் காலேஜ் ஒன்னாதான் படிச்சீங்களா? ஆமா ரோஷினி, இவங்க 2 பேரும் காலேஜ் மட்டும் இல்ல, ஸ்கூல்ல இருந்தே ஒன்னாதான் படிக்கிறாங்க. சரி பவித்ரா, முதல்ல பாப்பாவுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டுடலாம். ஒரு வாட்டி நல்லா உடம்ப துவட்டிட்டு பவித்ரா, ஈரம் எதனா இருந்துச்சுன்னா போயிடும். சரி, இப்ப கவின் செல்லத்துக்கு பவுடர் அடிக்கலாமா? செல்லக்குட்டி முகம் காமிங்க, உங்களுக்கு பவுடர் அடிக்கலாம். சரி, இப்ப கவின் செல்லத்துக்கு மை வச்சு விட்டுடலாம். கடைசியா மைக்கு மேலே பவுடர் அடிச்சு விட்டுடலாம். செல்லக்குட்டி இங்க பாருங்க, அனிதாக்காவை பாருங்க. பவித்ரா, நான் இந்த ட்ரெஸ் தான் கவினுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா கலர்லாம்? ஏய் பவித்ரா, பாத்தியா சூப்பரா இருக்கு. உன் பையனுக்கு அழகா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கவின் செல்லம், கவின் செல்லம் அக்காவை பாருங்க, பர்த்டேக்கு ரெடி ஆயிட்டீங்களா? இங்க பாருங்க, ஹேப்பி பர்த்டே கவின். சரிங்க பசங்களா, நீங்க கொஞ்ச நேரம் கவினை பாத்துக்கோங்க, நான் அனிதாக்கு வீட்டை சுத்தி காமிச்சிட்டு வரேன். அக்கா, கவின் மேல இருந்து பால் வாசனை வருதுக்கா, சூப்பரா. நான் இவனை அப்படியே எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடட்டுமா? ஏய் கவின், எங்க வீட்டுக்கு வரியா? ஏய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன இன்னும் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலையா? ஏய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் கவின் செல்லம், ஹேப்பி பர்த்டே கவின், ஹேப்பி பர்த்டே. பார்க்க ரொம்ப அழகா இருக்கான் கவின். அப்புறம் நாங்க 2 பேரும் வந்துட்டோம். விஷ் யூ ஹேப்பி பர்த்டே கவின். என்ன ரோஜி தேஜ கீர்த்தி, இன்னும் பார்ட்டிக்கு ஒரு வேலையுமே நடக்காம இருக்கு. எப்ப கேக் கட் பண்ண போறீங்க? எல்லாரும் வந்துட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கேக் கட் பண்ணிடலாம், சரிங்களா? என்னங்க இன்னும் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? பர்த்டேக்கு ரொம்ப பெரிய டெக்கரேஷன்லாம் ஒன்றும் தேவையில்ல, சிம்பிளா பண்ணுங்க. என்ன கையால் சொல்ற? குழந்தையோடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே இது, ரொம்ப கிராண்டா பண்ணாதானே நல்லா இருக்கும். ஐ அங்கிள், என்ன அங்கிள் இது? கவினுடைய போட்டோ போட்ட மாதிரி இவ்வளோ பெரிய ஃப்ரேம் மாதிரி பண்ணிருக்கீங்க. இது என்ன பேக்ரவுண்டா வைக்க போறீங்களா நீங்க? சொல்லுங்க அங்கிள், நாங்க வேணா ரெடி பண்ணிட்டு வரட்டுமா? சரி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க, ஏன்னா டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. டெக்கரேஷன் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும், பசங்களாம் பார்த்து பண்ணுங்க. அங்கிள், அதான் நாங்க இவ்வளோ பேரே இருக்கோம்ல, நாங்க சீக்கிரமா பண்ணிடுவோம் அங்கிள், நீங்க போங்க. ஆமா ராஜு, இப்போ நீ எந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணலாம்னு சொல்ற? எப்படி இந்த பலூன்ல அப்படியே ஃபுல்லா கட்டி விட்டுடலாமா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் எதனா பண்ணணும், ஆனா நடுவுல இவனுடைய போட்டோ இருக்கிற மாதிரி பண்ணலாம். ஏ ராஜு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. இந்த ஸ்னேக் பலூன்ஸ்லாம் கலர் கலரா இருக்குல்ல, இது நல்லா பெருசா ஊதிட்டு நம்ம அப்படியே ஒரு ரெயின்போ மாதிரி பண்ணலாம். ஏ ஃப்ரெண்ட்ஸ், பலூனை இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுங்க, அப்பதான் ரெயின்போட ஷேப்க்கு நம்மளால வர வைக்க முடியும். பாத்தீங்களா, இந்த மாதிரி கலர் கலரா வைக்கலாம். முதல்ல வந்து ரெட் கலர் வைக்கலாம், நம்ம கிட்ட ஆரஞ்சு இல்ல லைட் ஆரஞ்சு தான் இருக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் எல்லா கலரும் வச்சிடலாம், ஓகேங்களா? பார்க்கிறதுக்கு சூப்பரா வரும்ல. கண்மணி, அந்த பர்பிள் கொஞ்சம் சின்னதா பண்ணிருக்கலாம் போலல. சரி விடுடா, இப்போ நம்ம ஒட்டியாச்சு, திரும்பவும் பிரிக்கவா முடியும்? சரி, இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து பேக்ரவுண்டா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போட்டோவை எடுத்து அப்படியே நடுவுல இப்படி வச்சிடலாம். சூப்பரா இருக்குல்ல, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குதா? என்கிட்ட இன்னும் ஒரு ஐடியா இருக்கு. இந்த கலர்ல இருக்க பலூன்ஸ் எல்லாம் இப்படி மேல வைக்கலாம், பார்க்க கிளவுட் மாதிரி தெரியும். வாவ்! கவின் செல்லம், இங்க பாத்தீங்களா, நம்ம வீடா இது. அங்க பாரு, ரெயின்போ மாதிரி பண்ணிருக்காங்க. நடுவுல பாத்தியா உன்னுடைய போட்டோ எவ்வளவு பெருசா இருக்குதுன்ட்டு. சரி, பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? சீக்கிரம் கேக் எடுத்துட்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரேன் ரோஷினி. கவின், நீங்க பாத்தியாடா, உனக்கு பிடிச்ச மாதிரி டெடி பியர் தீம்ல கேக் செஞ்சிருக்காங்க. பூஜா சேச்சியும் ரோஷினி அத்தையும் தான் செஞ்சாங்க, நல்லா இருக்குதா? இங்க பாத்தியா பவித்ரா, நம்ம கவினுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேல, அதனால 1 போட்ட மாதிரி கேண்டில் வாங்கியிருக்கோம். ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு கவின். இல்ல கவின், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து கேண்டில் ஊதலாமா? கேண்டில் ஊதியாச்சு. சரி வாங்க, இப்ப நம்ம கேக் வெட்டலாம். கேக் வெட்டலாமா? இங்க பாருங்க. சரிடா கவின், இந்தா முதல் பீஸ் நீ சாப்பிடுறியா? போதும் ஸ்வீட் எதனா கொடுத்தா போதுமே, நல்லா சாப்பிடுவேன்.
சரி வா நம்ம அப்புறம் சாப்பிடலாம் மிச்ச கேக்க. பூஜா சித்திக்கு ஊட்டுங்க, ரோஷினி அத்தைக்கு ஊட்டுங்க பார்க்கலாம். கையலத்துக்கு கேக் கொடுக்கலாமா? இந்தாங்க. அனிதாக்கு கொடுங்க கேக்கு, மாமாக்கு கொடுங்க பார்க்கலாம் கேக்கு. சரி இப்போ நம்ம ரோஜா தேஜா கீர்த்தி அக்கா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கலாமா? இந்தாங்க. எல்லா அக்காவுக்கும் கொடுங்க பார்க்கலாம். எல்லா அக்காவும் சாப்பிட சொல்லுங்க. அக்கா கேக் ரொம்ப டேஸ்டா இருக்குது. அக்கா மொத்த கேக்கை எனக்கே கொடுத்துருங்க வீட்டுக்கு. கவின் இந்தாப்பா, இது உன்னுடைய மாமாவுடைய கிஃப்ட். உனக்காக தேடி தேடி வாங்கியிருக்கேன், பிரிச்சு பாருங்க. டேய் கவினே, இந்தாடா, இது உன்னுடைய ரோஷினி அத்தை கிஃப்ட். கவின் செல்லம் இந்தாப்பா, இது உன்னுடைய சித்தி கொடுக்கிற கிஃப்ட். உனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கிஃப்ட். இந்தாப்பா கவினே, இது உன்னுடைய கையில அத்தை கொடுக்கிற கிஃப்ட். கவின் இந்தாப்பா, இது அனிதா அக்கா கொடுக்கிற கிஃப்ட்னா பிரிச்சு பாரு, உனக்கு ரொம்ப பிடிச்சது உள்ள இருக்குது. கவின் இந்தா. கவின் இது என்னோட கிஃப்ட். ஹாப்பி பர்த்டே கவின். இந்தா கவின், இது அண்ணாவுடைய கிஃப்ட். உனக்கு பிடிச்ச எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. ஹாப்பி பர்த்டே டு யூ கவின். இந்தா இந்த கிஃப்ட் உன்னுடைய ஏஞ்சல் அக்கா கொடுக்கிற கிஃப்ட். இந்தா கவின், இந்த கிஃப்ட் நானு ஆலியா அப்புறம் டீனு 3 பேரும் சேர்ந்து தரோம் உனக்காக. இந்தா பிரிச்சு பாருங்க. கவின் செல்வங்க பாத்தீங்களா, 3 அக்காங்களும் சேர்ந்து உனக்கு கிஃப்ட் தராங்க. சரி பர்த்டே பார்ட்டி முடிஞ்சாச்சு. கவின் உனக்கு எப்படி போச்சு? அத்தை அது எப்படி நல்லா போகாம இருக்கும்? இவனுக்கு பிடிச்ச மாதிரி டெடி பியர் தீம்ல கேக்கு, இவ்ளோ கிஃப்ட் வேற. இன்னும் என்ன வேணும் இவனுக்கு? எங்க பர்த்டே கூட நீங்க இப்படி எல்லாம் பண்ணவே இல்ல தெரியுமா? ஏ கவினே, எங்கடா எழுந்து போற? இங்க இரு. அக்காங்க பாருங்கக்கா, கிஃப்டான போய் உட்கார்ந்துக்கிட்டான். அவனுக்கு கிஃப்ட்லாம் பிரிச்சு பார்க்கணும் போலக்கா இப்பவே. ஏண்டா கிஃப்ட் அப்படியே உனக்கு பிரிக்க தெரியற மாதிரியே போய் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கியா? சரி இரு, சித்தியே உனக்காக பிரிச்சு தரேன். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இதுல என்ன இருக்கும்? ரொம்ப சாஃப்டா மெத்து மெத்துன்னு இருக்குது. யார் கொடுத்தது இது? ஹை ஸ்வெட்டரு. கவினுக்காக ஸ்வெட்டர் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? யாரு கொடுத்தது? அக்கா நான் தான்க்கா கொடுத்தேன். குளிர்காலம்ல, அதனால நானும் எங்க அம்மாவும் கவினுக்காக கையிலே பின்னது. ஏஞ்சல் இது நீ தானே கொடுத்த, எனக்கு ஞாபகம் இருக்கு. இதுல என்ன இருக்குது? வாவ், சாஃப்டான டாக் பொம்மை இருக்குது. ஏ கவினி பாத்தியா, ஏஞ்சல் அக்கா உனக்காக என்ன கொடுத்துருக்கான்ட்டு? உனக்கு பிடிச்சிருக்குதா? பாரு பார்க்கலாம். நாய்க்குட்டி அப்படியே உன்ன மாதிரியே இருக்குதா? டேய் அது ஒண்ணு உண்மையான நாய்க்குட்டி இல்லடா, பொம்மை தான்டா அது. அதுக்கு மேல போய் இப்படி படுத்துட்டு இருக்கியே. ஏ பூஜா, முதல்ல இதை பிரிச்சு பாரு. இதை நான் தான் அவனுக்காக கொடுத்தேனே. இது அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அப்படி என்ன ரோஷினி கொடுத்துருக்கேன்? இது பிரிச்சு பார்க்கலாம். என்ன ஆல்பபெட் புக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஏ ரோஷினி, அவனுக்கு இன்னும் பேச கூட வரல, அதுக்குள்ள என்ன ஆல்பபெட் புக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். சரி கவினே, இந்தாடா, உன்னுடைய அத்தை உனக்காக ஆல்பபெட் புக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். இந்தா படி. அட என்ன ரோஷினி, குழந்தையுடைய பர்த்டே அப்ப இந்த மாதிரி அவனை அழுவ விடுறியே. சரியா போச்சு போ. சரிடா சரிடா, அழுவாத அழுவாத. நான் புக்கை மூடிட்டேன், நீ இப்ப படிக்க தேவையில்லை. இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு படிக்கலாம். சரி இப்ப நம்ம இந்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாமா? இது பவித்ரா தானே கொடுத்தது. உங்க அம்மா என்ன கொடுத்துருக்கான்ட்டு பார்க்கலாமா? ஐ கிளுகிளுப்ப கொடுத்துருக்கான். சூப்பரா இருக்குதே, பெருசா இருக்குதே பவித்ரா. இத பார்த்தா கவின் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி மாட்டி விடணும். இத ஒரு வாட்டி சுத்தி விட்டா போதும், ரொம்ப நேரத்துக்கு சுத்திக்கிட்டே இருக்குதே. சூப்பரா இருக்குதா? சவுண்ட் எல்லாம் வருது பாருடா. கவின் அடுத்ததான் நான் உனக்கு தந்த கிஃப்ட் பிரிக்கலாமா? பாருடா, உனக்கு பிடிச்ச மாதிரி தான் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன்னு. பாத்தியா, வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன். ஹை அத்தை, சூப்பரா இருக்கு அத்தை. இது அங்க பாருங்களேன், அந்த உட்கார்ந்துட்டு இருக்கவன் அப்படியே இந்த வண்டி மிதிச்சு ஓட்டுற மாதிரி இருக்குங்க அத்தை தள்ளும் போது. ஏ கவினே, பின்னாடி கூட கொடுத்துருக்காங்கடா, உட்கார வச்சு அப்படியே உன்னை தள்ளிக்கிட்டு போட்டா. ஏ பாத்து கீழே, அவன் நல்லா பிடிச்சுக்கோ, எங்களை விட்டுற போற வண்டிய. சரி இது அனிதா அக்கா கொடுத்தது. அனிதா உனக்காக என்ன கொடுத்துருக்கான்ட்டு பார்க்கலாமா? வாவ், சாஃப்டான டெடி பியர். ஏ கவின், உனக்கு பிடிச்ச டெடி பியர்ரா, பாரு பிங்க் கலர்ல இருக்குது. சரி இப்போ மாமா என்ன கொடுத்துருக்காருன்ட்டு பார்க்கலாமா? என்னது இது இவ்வளோ பெருசா இருக்குது? என்னன்னா வாங்கி கொடுத்துருக்குறேன், ரொம்ப தேடி தேடி வாங்கியிருக்கேன்ட்டு வேற சொன்னேன். என்னன்னா இது தனி தனியா வருது, இது நம்ம தான் செட் பண்ணணுமா? எப்படி செட் பண்றது? முதல்ல அதுல பேட்டரி போடு பூஜா.
அடுத்ததான் இதோ இந்த பீஸ் எடுத்து இந்த மாதிரி மாட்டு. அதுக்கப்புறமா இதை கூட அட்டாச் பண்ணு. கீழே ஒன்றுத்து கூட அட்டாச் பண்ணு இதை. ஓகே, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை ஆன் பண்ணு. பாத்தியா சவுண்ட்லாம் வருது. அப்புறம் இந்த சின்ன வாத்து பொம்மை எடுத்து இந்த மாதிரி விடணும். அவ்வளவுதான், சூப்பரா சுத்திக்கிட்டு வருது பாத்தீங்களா? ஏ வா, உங்க பாருடா கவினு, அந்த வாத்தே அப்படியே அந்த படிக்கட்டுல ஏறி போற மாதிரி தெரியுது பாரு. நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல போல, அதுவே எல்லாத்தையும் ஏறி ஏறி சுத்திக்கிட்டு வரும் போல. சூப்பரா இருக்கே பாக்குறதுக்கே. மியூசிக் வேற வருது பின்னாடியே. ஆமா பூஜா, பேட்டரி காலியாகிற வரைக்கும் இந்த வாத்துங்க அதே மாதிரி சுத்திக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. கவினுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதை பார்த்து சிரிப்பான்ட்டு தான் வாங்கிட்டு வந்தனே. ஆமாண்ணே, எனக்கே பார்க்கும்போது இது ரொம்ப பிடிச்சிருக்கு. 3 வாத்துமே எப்படி போகுது பாருங்களேன். ஒன்று படிக்கட்டு ஏறத்துக்குள்ள இன்னும் ஒன்று சுத்திக்கிட்டு வந்துருதுங்கண்ணே, பாருங்களேன். ஏ கவின், உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குதாடா? அங்க பாரு, உன்ன மாதிரி குட்டி குட்டியா வாத்துங்களாம் ஏறி போகுதுன்ட்டு. அக்கா, எனக்கு கூட இது ரொம்ப பிடிச்சிருக்குங்கக்கா. பாருங்களேன் எவ்வளவு அழகா கியூட்டா ஏறி ஏறி போகுதுன்ட்டு. ஏ கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணு, மத்த 2 பேருமே வந்துட்டோம். 3 பேர் சேர்ந்து போங்க. இப்ப போங்க அக்கா. இப்ப பாருங்களேன் 3 பேரும் ஒண்ணா படிக்கட்டு ஏறுறாங்க. அடுத்ததா இது யாரு கொடுத்தது? ராஜு, நீ தானே கொடுத்த இத. ஏய் என்னடா இது, சின்ன சின்னதா இவ்ளோ பொம்மை இருக்கு. பார்க்கவே எல்லாம் அழகா இருக்குடா. அக்கா, இது எல்லாமே புதுசுலாம் இல்லக்கா. இது எல்லாத்தையுமே வச்சு நான் சின்ன வயசுல விளையாடிட்டு இருந்தேன்க்கா. அதனால நான் அப்படியே எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கவின் கிட்ட கொடுத்துட்டேன். அவனும் இதை வச்சு ஜாலியா விளையாடுவான்ல, அதனால தான். சரி, அடுத்ததான் நம்ம கையலத்தை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஏ வாவ், பவுலிங் செட்டா. இது வச்சு விளையாடும் போது ஜாலியா இருக்குமே. கவின், நம்ம அப்புறம் விளையாடலாம். சரி, அடுத்ததா இந்த gift யாரு கொடுத்தது? பூஜா. அது நேஹா, ஆலியா அப்புறம் டீனுலாம் சேர்ந்து கொடுத்தாங்க பூஜா. ஓ அப்படியா? ஏ கவின், இங்க பாத்தியா? யானை வண்டி ஓட்டுதுடா. இதுக்கு மேல நீ உட்கார்ந்துட்டு போறியா? போ போ, ஜாலியா இருக்குதா?